அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். தாந்திரிக பரிகார ரீதியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, சார் எனக்கு பணம் இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடந்தால் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மேச ராசி நபர்கள் தாந்திரிக முறைப்படி அவங்களுக்கு பரிகாரம்னா என்ன? திருமணம் ஆகலையா? முருகப்பெருமாளுக்கு ஏலக்காய் மாலையை சாத்துங்க. வள்ளிக்கு அரளிப்பூ மாலையும் தேவானைக்கு முல்லைப்பூ மாலையும் தொடுத்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். வேலை வாய்ப்பு சரியாக அமையவில்லையா? முருகப்பெருமாளுக்கு ஏலக்காய் மாலை சாத்தி வழிபடுங்க. நிச்சயம் வேலை கிடைக்கும். ரிஷப ராசி நபர்கள் ஆண் பெண் இருவாரும் தாந்திரிக முறைப்படி பரிகாரம் செய்தால் என்னென்ன காரியத்துக்கு எந்த வகையான பரிகாரம் செய்தால் நமக்கு வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆணுக்கு எடுத்துட்டோம்னா அதிகமாக ஆண்கள் பண பொருளாநிலைகள் மேன்மைப்பட வேண்டும் என்று எண்ணங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே குணநலங்கள் உண்டு. தாந்திரிக முறைப்படி உங்களுக்கு செய்ய வேண்டிய சின்ன பரிகாரம் எது அப்படிங்கிட்டிங்கன்னா, வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய அதில் முக்கியமாக பச்சரிசியில் பொங்கல் இட்டு செய்யக்கூடிய அதில் முக்கியமாக சேர்த்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் முந்திரி. இப்போ மகாலட்சுமி தாயாருக்கு முந்திரியால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு வழிபட போகும்போது உங்களுக்கு செல்வம் கூடி வரும், பதவி உயர்வாக வரும். இந்த லட்சுமி தாயாருக்கு பிடித்தமான எண்ணெய் எது அப்படிங்கிட்டிங்கன்னா, வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய். இது ரெண்டையுமே நீங்கள் சேர்த்து முந்திரி சொல்லக்கூடிய உங்கள் கை அளவு ஒரு பிடி எடுத்து லட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு செல்வம் கூடி வரும். பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லட்சுமி தாயாருக்கு இந்த மருதாணி இலையை பறித்து அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு பிடித்தமான வரன் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி மாலை தொடுத்து நீங்கள் லட்சுமி தாயை வழிபட்டு வந்தால் வீடு மனை அதுக்காக வாகனம் சொத்துகள் உங்கள் பேர் அமைய வாய்ப்பினை ஏற்படுத்தலும் இந்த தாந்திரிக முறைப்படி பரிகாரம் செய்தால். அதுவே மிதன ராசி நபர்கள் ஆண் பெண் இருவாரும் நீங்கள் என்ன பண்ணுறணும் அப்படின்னா, பெருமாளை எந்த அளவுக்கு நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான நன்மைகளும் சேரும். ஆண்களாக இருந்தால் ஏலக்காய் மாலை, அதுக்கப்புறம் துளசி மாலை ரெண்டுமே பணம் போட்டு வழிபட்டு வந்தால் உங்களுக்கு செல்வம் கூடி வரும். அது மட்டும் இல்லாமல் பதவியில் உயர்வு வரும். தொழில் மூலமாக உங்களுக்கு லாபமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களாக இருந்தால் நீங்கள் துளசி மாலை, அது மட்டும் இல்லாமல் கற்பக வள்ளி சொல்லக்கூடிய ஒரு இலை இருக்குது, அந்த இலையும் சேர்த்து அந்த துளசியோடு சேர்த்து நீங்கள் வழிபட்டு வரப்போகும்போது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத பெண்கள் இருந்தாங்கனால் துளசி மாலை, செம்பருத்தி மாலை ரெண்டுமே தாயாருக்கு செம்பருத்தி மாலையும் பெருமாளுக்கு துளசி மாலையும் போட்டுக்கிட்டு தீபத்தை பண்ணால் நெய் தீபம் உங்களுடைய வயதுக்கு தகுந்தாப்பில் நெய் தீபத்தை ஏற்றி வியாழக்கிழமை அன்று காலை 6 to 7 குரு ஓரையில் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு சுபகாரியம் நல்லா நிறைவேறும். செல்வாக்கு தனபாக்கியம் இதெல்லாம் வர வேணும் அப்படின்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் சுக்கிர ஓரையில் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தால் நிச்சயம் உங்களுடைய அந்த பணம் குறைபாடுகள் நிறைவாக ஏற்படும். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். கடக ராசி நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன், முத்துமாரியம்மன் சொல்லக்கூடிய அம்மன் ஸ்தலத்துக்கு சென்று மாவிளக்கு உங்கள் கையால் மாவிளக்கு அம்பாளுக்கு முன்னாடி நின்று மாவிளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்கள் அதை அடிபடக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். சிம்ம ராசி நபர்கள்
ஆண் பெண் இருவாரும் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்று சிவனுக்கு பிடித்தமான அபிஷேகங்கள், அது மூலிகை அபிஷேகங்கள் செய்தால் நல்லது. உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மா வினைகளை பார்த்தா அந்த சிவபெருமாள் உங்களுக்கு விட்டு விலகி விடுவார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய என்ன விஷயமாக இருந்தாலும் சரி, தொழிலாகட்டும், பணமாகட்டும், பதவியாகட்டும், கடனாகட்டும், ஆச்சுங்களா, குடும்பத்தில் சகிதங்கள் சரியாக அமைகிறதுக்கு மூலிகை பார்த்திங்கன்னா அபிஷேகம் செய்து வந்துட்டாவே போதுமானது. சரி, அது ஒரு முறை செய்யலாமா இல்லை பல முறை செய்யணுமா அப்படின்னு கேட்டால், எந்த ஒரு காரியம் நம்ம எடுத்தாலும் ஒரு முறை செய்தால் புண்ணியம் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு நவகிரகத்தோடைய அமைப்புப்படி 9 வாரம், இப்போ திங்கக்கிழமைக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா 9 திங்கக்கிழமை நீங்கள் மூலிகை அபிஷேகம் செய்தே வரணும். எந்த நாளாக இருந்தாலும் அது 9ஆக நீங்கள் மனசுக்குள்ளே தேக்கி வச்சு வாரம் 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 அந்த கோயிலுக்கு போய் அந்த மூலிகை அபிஷேகம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பினை தாந்திரிக மூலமாக அமைச்சு சொல்லலாம். கன்னி ராசி நபர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தாந்திரிக ரீதிப்படி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக இந்த கன்னி ராசி நபர்கள் காதல் வகைப்படக்கூடிய வாய்ப்பினை உண்டு. சில ஆண் பெண்ணுங்களுக்கு திருமணம் பந்தம் ஏற்பட்டாலும் ஒருத்தருக்கு பார்த்தா ஒரு ஈகோ பிரச்சனை. அவங்க தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய படுக்கை அறையை புனிதமான வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடிய திரவியங்கள் மூலமாக வளர்த்து விட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் அந்த உங்களுடைய மனைவிக்கும் அல்லது பெண்ணுடைய ஜாதகப்படி கன்னியாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் உங்களுக்குமே கொஞ்சம் ஈடுபாடுக தன்மைகள் அதிகமாக காணப்படும். அடுத்தது துளாராசி நபர்கள். முக்கியமாக இந்த துளாராசி நபர்கள் என்ன பணம் எதிர்த்து தொழில் சிக்குவாங்க தெரியுங்களா? பணம் சார்ந்த பிரச்சனைகள் சிக்குவாங்கன்னா நிச்சயம் சிக்குவாங்க. குடும்ப சார்ந்த விஷயத்தில் சிக்குவாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதேமாரி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் ஆண்கள் சிக்கிக்குவாங்கன்னா சிக்கிக்குவாங்க. அப்படி சிக்கக்கூடிய ஆண் பெண் இருவர் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு தாந்திரிக முறைப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உபயோகிக்கக்கூடிய அந்த வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடிய பொருள்களை சேகரித்து ஃபஸ்ட்டு லவங்காப்பட்டை ஒரு குறைஞ்சது 2 கிராம்பு, ஒரு குறைஞ்சது ஒரு 5 கிராம்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, அது ஒரு குறிப்பிட்ட அன்னாச்சி பூனா ஒரு 3-4-5 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் போனால் வசம்பு, அதிமருதம் சொல்லக்கூடிய ஒன்று. இந்த 5 பொருள்களையும் நீங்கள் சேர்த்திக்கணும். நாட்டு மருந்து கடையில் மல்சா பத்தினி சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூலிகை ஒன்று இருக்குது. அந்த பணம் அது வாங்கிட்டு அதையும் சேர்த்து பொடி பண்ணி, முக்கியமாக பச்சை கலப்பும் சேர்த்திக்கணும். சேர்த்துக்கிட்டு நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு அந்த புகையை நீங்கள் பணம் சுவாசிட்டு வந்தால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதிலிருந்து விடுபட்டு அவங்க வெளியில் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படும்னா நிச்சயம் ஏற்பட வாய்ப்பினை உண்டு.